நாம கடவுளின் அவதாரம் 10 அவதார நிலையை வியாசக பகவான் எழுதியிருக்கிறார். கடவுளின் அவதாரம் 10. அதே மாதிரி தெய்வ குணங்கள் 1008. குணங்களை 1008 மாற்றி அதுல நாம் உயிரே கடவுள், நாம் எண்ணும் எண்ணமே இறைவன், எதை எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் செயலே தெய்வம் என்ற நிறைய உயிரே கடவுள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம். அன்று மகரிஷிகள் அவர்கள் காட்டியது நாராயணன் அது மறு அவதாரமாக விஷ்ணுவாக பிறக்கிறார். அதே சமயத்தில் நாராயணன் ராமனாக பிறக்கிறார். பின் மச்சாவதாரம், முதல்ல நாராயணன் விஷ்ணு அவதாரம், ராமாவதாரம், இது கண்ணன் கிருஷ்ண அவதாரம் என்கிற நிலையிலே அது ராமாவதாரத்துக்கு முன்னாடி மச்சாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கூர்மாவதாரம், விஷ்ணுவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், பரசுராமன், பலராமன் நிலையே. அப்போ எத்தனை ஆகுது? விஷ்ணு அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், பரசுராம அவதாரம், பலராமன் அவதாரம். இந்த பலராம அவதாரம் ரொம்ப போகும்போதுதான் அதில் வாமன அவதாரம்னு வரும். பலராமனா வரப்போகும்போது வாமனா வரக்கூடிய நிலையும் இங்கே இருக்கின்றது. அதை அந்த வாமன அவதாரம் மந்திரங்களை அந்த வெயிலுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி, மழைக்கு கொடை பிடிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில மந்திர சக்திகளை கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்வது என்ற நிலை வாமன அவதாரம். அதுக்கு அடுத்து இந்த பலராம அவதாரத்தில் இது அத்தனையும் கலந்துருது. பரசுராமன், பலராமன் அப்படிங்கிற போது முதல்ல ராம அவதாரம் ஆகுது, பின் பரசுராமன், பலராமன் ஆக பலராமனா மாறுதுன்ற நிலையை அங்க கொண்டாடுறாங்க. அதுல நரசிம்ம அவதாரம், அதுக்கு அடுத்து இந்த பலராம அவதாரத்தில் வரப்போகும்போதுதான் களி ஆகுது. ஏதா அவரவர்கள் எடுத்துக்கொண்டதெல்லாம் செயலாக்கும் நிலையே கலி அவதாரம். இப்போ நாம் மனிதர்களா இருக்கிறதெல்லாம் இப்ப கலி அவதாரத்துல இப்போ எத்தனை விதமான ஆடுகளையும் மாடுகளையும் நாம உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் நிலையை காட்டுவது கடைசி. ஏன்னா பல ராமன்கள் வரப்போகும்போது ஒவ்வொன்றும் தன் நிலைகள்ல அது செயல்படக்கூடிய நிலைகள் வருது என்ற நிலையை காட்டி கடைசியில நரசிம்ம அவதாரம், அதுக்கப்புறம் கல்கி கடைசி அவதாரம் அங்கிற நிலையே நம்மளுக்கு சாஸ்திர விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சூரியன் நாராயணங்கிற போது ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குது. ஒரு பிரபஞ்சத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியும்
அந்த சூரியனால தான் அது உருவாகுது. அந்த பிரபஞ்சத்துக்குள் இருக்கிறது தான் நம்ம பூமி. ஆக லட்சுமி நாராயணா என்ற இந்த நிலையை பேர வைக்கிறாங்க. லட்சுமி நாராயணா என்ற அந்த உண்மையும் நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியம். அந்த பேரண்டத்தில் ஆதி சக்தி என்பது ஆவியான நிலைகள் கொண்டதுதான். அந்த ஆவியான நிலையில் இருக்கப்படும் போது அவைக்குள் விஷத்தின் ஆற்றல் அதிகம். ஆவியாக பல பொருள்கள் இருந்தாலும் பல பல பொருள்களுடன் இந்த ஆவிகள் கலந்திருக்கும் போது, ஆவியா இருக்கும்போது ஒன்றுடன் ஒன்று ஒராயின் தன்மை வருது. இப்ப நாம் தேள் கொட்டினா எப்படி உடனே ஜிர்ர நம்மளுக்கு இந்த உஷ்ணம் மேலிட்டு நம்ம வேகத்தின் துடிப்பு அதிகமாக அலறோம். அதே போல இந்த ஆவியா இருக்கக்கூடிய நிலைகள் ஆதி சக்தியான இந்த விஷம் சக்தி ஒன்று மோதன உடனே அந்த ஆவி வேகமாக நகர்ந்து செல்லுது. அப்ப அந்த நகர்ந்து செல்லக்கூடிய போதுதான் அந்த லட்சுமி அந்த ஜூடாகுது. அப்போ பராசக்தி அதாவது நெருப்பா மாறுது, உஷ்ணமாகுது. அப்போ அந்த வெப்பநிலை அது பராசக்தி. இப்ப எதுக்குமே நம்மளுக்கு ஜூடு தேவை. அதனால அந்த நெருப்பான சக்தி உண்டாகுது. அப்ப அது நகர்ந்து செல்லும் போது அதை ஈர்க்கும் சக்தியும் வருது. அப்ப அந்த ஈர்க்கும் சக்தி காந்தம் உண்டாகுது. இதுதான் வெப்பகாந்தம் சொல்றோம். ஆரம்ப நிலை அந்த வெப்பகாந்தமான நிலைதான். பின் இந்த காந்தமான பிற்பாடு இந்த காந்தம் அது நகர்ந்து செல்லும் போது தனக்குள் வேறொரு சத்தான ஒரு மனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மனத்தின் தன்மை கொண்டு அந்த அணுவாக மாறுது. அப்போ அந்த அணுவாக மாறும்போது இதே போல விஷத்தின் தன்மை அது சேர்க்கப்படும் போது மீண்டும் நகர்ந்து செல்லுது. இப்படி அணுக்களின் தன்மை மோதி ஆதி சக்தி விஷமே. அந்த விஷத்திலிருந்து தான் சகல சக்தியும் உருவானது. அந்த விஷத்தின் இயக்கமே பேரண்டம் என்ற நிலைதான் ஆதிசக்தி என்று சொல்லுவோம். அந்த ஆதிசக்தி அணுவாகி நகரும் போது அந்த ஏற்பட்ட வெப்பம் பராசக்தி. அந்த வெப்பத்தின் நிலைகள் ஏற்படும் போது ஈர்க்கும் சக்தி வரும்போது காந்தம் லட்சுமி. அதுக்கு அடுத்து தன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தனக்குள் கவர்ந்து கொண்டால் அந்த மனத்தின் சக்தி இதனுடன் சேர்க்கப்படும் போது மூன்று ஆகுது, மும்மலம் ஆகுது. காந்தம், வெப்பம், மனம், இம்மூன்றும் சேர்ந்துதான் இயக்க சக்தியாக மாறும். இப்படி ஆவியாக இருந்த நிலைகள் இப்படி அணுக்களாக மாறும்போது இதற்குள் இருக்கக்கூடிய அணுக்களினுடைய தனித்தனி தன்மைகள் ஒவ்வொரு மனத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது காந்தம் வெப்பமும் ரெண்டரை கலந்து கொள்ளும். ஆனால் ஒவ்வொரு காந்தம் ஒவ்வொரு விதமான குணங்களை தனக்குள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவை அனைத்தும் இதனுடன் கலந்து ஒரு புது சக்தியா மாறும். பலவும் அதுக்குள் கலந்து மோதும் போது வெப்பமாகும் போது ஒரு பொருள் இந்த அணுவின் பல காந்தங்கள் சேர்த்து ஒரு காந்தத்தின் பெருகுது. அப்படி பெருகி பெருகி தனக்குள் அது வளர்ச்சியாகும் போது இதற்குள் சேர்த்துக்கொண்ட இந்த நிலைகள் அது ஆவியாக மாறும். ஆனால் பல சத்துக்கள் இணைந்த பிற்பாடு மீண்டும் ஆவியா மாறி மேகமா மாறும். அந்த மேகத்துக்குள் இந்த அணுக்கள் போரிடும் போது அதனுடைய நிலைகள் வடிந்து நீராக மாறும். அந்த நீருக்குள் அணுக்கள் தனக்குள் இரண்டரை கலக்குது. நீரின் தன்மை எடை கூடும் போது இயக்க ஓட்டம் அதிகமாகின்றது. இந்த ஓட்டத்துக்குள் தன் அருகில் இருக்கக்கூடியதாகும் போது வெப்பமாகுது. தனக்குள் ஓடும் பாதையில தனக்குள் நீருக்குள் எதுபட்டாலும் கலக்கும். தனக்குள் கலந்து ஓடும் போது அந்த திடப்பொருளா மாறும். அந்த திடப்பொருளா மாறும்போது மற்ற காந்த அலைகளுடன் மோதும் போது சுழலும் சக்தி வரும். சுழலும் சக்தி ஆகும் போது ஈர்க்கும் சக்தி ஆகுது. ஈர்க்கும் சக்தி ஆகும் போது சுழலும் போது வெப்பமாகுது. ஆக வெப்பமும் தனக்குள் ஒரு பொருளை எடுத்து தன்னிச்சையாக
அது உருவருவது சீவலிங்கம், ஒரு பரம். பரமேஸ்வரா என்ற நிலை ஏற்படுது. ஒரு பரம் என்றால் ஒரு எல்லை, பேரண்டத்தில் அண்டத்தில் இடமே இல்லாத ஒரு இடத்தில் ஒரு பொருளின் தன்மை ஒரு எல்லையான ஒரு பரமாகின்றது. அந்த பரம் தான் சொல்லும் போது தனக்குள் எடுத்துக்கொண்ட சக்திகளை ஒவ்வொன்றும் உருவாக்குச்சு. இதுக்கு பேர் பரமேஸ்வரா. அதே சமயத்தில் அந்த வடிவான ஒரு எல்லையான நிலைகள் சுழன்று அது இழுக்கப்படும் போது சீவலிங்கம். ஆக ஒரு பரம்பொருள் அது சிவலிங்கம். இப்ப நாம சிவம் லிங்கம், அது சீவலிங்கத்தை சிவம் என்றும், அதாவது ஒரு சக்தி திடப்பொருள் ஆகும்போது சிவமும், அது பல சக்திகள் இதுடன் சேர்த்து மீண்டும் இயக்கப்படும் போது சிவசக்தி, சீவலிங்கம் என்ற நிலையும். சிவனுக்கு சரசிலே கங்கையும், உடல் பாதி சிவன் சக்தி பாதி சிவன் பாதி என்று உடலில் நெருப்பும், தனக்குள் இருக்கக்கூடிய திடப்பொருள் நீர் நெருப்பு பொருள், இது மூன்றும் சேர்த்து ஒரு திடப்பொருளாக உருவானது பரம்பொருள் என்ற நிலையை வரும்போது இதனுடைய வளர்ச்சி சுழலும் வேகத்தில் தான் சுத்த ஜூடின் தன்மை நடுவிட்டத்தில் சேர்ந்து வெப்பம் அதிகமாக கூடி தனக்கு உருப்பட்ட பொருள்கள் மற்றதெல்லாம் அது உருகி உலோகங்களாக மாறும். உலோகம் மீண்டும் அதிகமான, இப்ப நாம ஒரு இரும்பு உருக்கணும்னா நெருப்பு ஜாஸ்தி தேவை. இதை போல அந்த பூமி அது அதிகமாக வளர 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 வெப்பம் நடுமையத்தில் அதிகமாகி இந்த உலோகங்களும் உருகி பல பொருள்களாக மாறும் நிலைவர். ஆக மீண்டும் அதிகமான ஜூடாக ஆக ஆக பல சக்தி எடகூடி இந்த சக்திகள் சுருங்கி கதிரியக்க சக்தியாக மாறி நட்சத்திரமா மாறும். ஆக அதிலிருந்து வெளிப்பட்ட இந்த உணர்வுகள் தான் அது வெளிப்பட்டு தனக்குள் அது வீசி தனக்குள் இருந்து கக்கும் அனைத்தும் கதிரியக்க சக்தியாக மாறி பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய விஷத்தின் தன்மையை அனைத்தும் அது ஒடுக்கி அந்த தனக்குள் விண்ணிலிருந்து தான் ஓடும் பாதையிலே தனக்குள் நல்லதை புறம் தனக்குள் சமைத்து இந்த கதிரியக்க சக்திகள் ஒடுங்கி வெப்பக்காந்த அலைகளை தனக்குள் மற்றதை உருவாக்கும் நிலையாக சூரியனாக மாறும். ஆனால் நட்சத்திரமா இருக்கும்போது அது எடுத்து வீசிய அந்த உணர்வுகள் பால்வழி மண்டலமாக ஒரு பெரிய வட்ட அமைப்பை அமைத்துக் கொள்ளும். பேரண்டத்தில் இருக்கக்கூடிய விஷத்தின் ஆற்றல் அது ஒரு பிரபஞ்சம், அதுக்குள் அந்த பால்வழி மண்டலத்தை ஊடுருவிதான் இந்த சூரியனிடம் வர வேண்டும். ஆக தனக்கென்ற ஒரு உருவின் தன்மை தனக்குள் அமைத்து பேரண்டத்தில் ஓடும் பாதையிலே விஷத்தின் தன்மையை தனக்குள் அது மாய்த்து தனக்குள் அது ஈர்த்து அது சூரியனாக உருவாகி தனக்குள் உருவற்ற நிலையை அது மீண்டும் வெளிப்படுத்துகின்றது. இப்ப நாமோ எப்படி ஒரு விதையை போட்ட உடனே மீண்டும் தன் இனமான சத்தை உருவாக்குதோ இதை போலதான் பல சக்திகள் ஒன்று சேர்த்து சூரியனாகி அதில் பல பொருள்களும் விதையை செய்து மற்றதோடு தன் இனமான சத்தை உருவாக்குவது போல எப்படி சூரியன் ஆரம்பத்திலே சில பொருள்களை சேர்த்து கொஞ்சம் சவுண்டு கம்மி சேர்த்து அது தன் நிலைகள்ல கோளாகி சூரியனாச்சோ இதை போல அதனின்று வெளிப்படும் நிலைகள் இந்த பிரபஞ்சத்துக்குள் அது ஒவ்வொன்றும் தனக்குள் சேர்த்து கோள்களா மாறி நட்சத்திரங்களா மாறி அது முன் விளைந்தது மோதல கோளா வருது. அது விளைவின் தன்மையை இந்த சூரியனை விட்டு அகன்று சென்று நட்சத்திரங்களா மாறி பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய அனைத்தும் கதிரியக்க சக்தியால் வீழ்த்தி தனக்குள் அது சமப்படுத்தி அது பூமியை சூரியனுக்கு ஈர்ப்பு பெறும்போது அதன் இடைப்பட்ட நேரங்களிலே ஒன்றுடன் ஒன்று சேர்த்து கோள்களா மாறி கோள்களின் சக்தியை அது வடித்துக் கொண்டு சூரியன் தனக்குள் ஆற்றல் மிக்க சக்தி மீண்டும் அனுப்புகின்றது. இப்படி ஆனதுதான் ஒரு பிரபஞ்சம். ஆக அதற்கு நாம் காட்டுவதற்கு அந்த ஞானிகள் அது நாராயணன் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டுள்ளான் என்று அதற்கு பெயர் வைக்கிறார். ஆதிசேஷன் என்பது விஷம். ஆக பேரண்டத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை தனக்குள் அடக்கி அந்த விஷத்தின் இயக்கத்தின் நிலைகள் கொண்டுதான் இந்த சூரியன் அங்கே அமைந்திருக்கின்றது. அதிலிருந்து தோன்றியதான் நமது பூமி. ஆக நாராயணா அப்படிங்கிற போது இந்த பிரபஞ்சத்துக்குள் சர்வத்தையும் அது உருவாக்கும் ஆற்றல் அதனின்று தோன்றியதான் இந்த பிரபஞ்சம். இதை போல எத்தனையோ சூரிய குடும்பங்கள் ஒவ்வொரு பிரபஞ்சங்கள் பேரண்டத்தில் எண்ணில் அடங்காத நிலைகள் உண்டு. ஆக நாம் நமது சூரிய குடும்பத்தின் இந்த பிரபஞ்சத்துக்குள் நான் அனைத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியாக இந்த பிரபஞ்சத்துக்கு உயிராக நின்று அது படைப்பது சூரியன். ஆகவே அந்த சூரியனுக்கு பேர் நாராயணா
அறிவோம் நமோ நாராயணா. ஆக அந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வின் தன்மையை நமக்கும் மோதும் போது ஓம் பிரணவம் ஜீவன் பெறுகின்ற. ஓம் என்பதனுடைய பொருளே ஜீவன் என்று அர்த்தம். ஆக சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்ப அணுக்கள் நமக்குள் மோதி நமக்குள் அதை ஜீவனாக செய்கின்றது தான் ஹரி ஓம் நமோ நாராயணா. ஆக அதிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வின் அலைகள் நமக்குள் மோதி நமக்குள் இயக்க செய்கின்றது என்று அந்த சூரியனுடைய இயக்கத்தின் தொடர்ச்சியிலேதான் நாம் இருக்கின்றோம் என்ற இந்த நிலையை காட்டுவதற்குத்தான் ஹரி ஓம் நமோ நாராயணா என்று பெயரை வைக்கின்றார். அந்த நாராயணன் இருந்து வெளிப்படும் வெப்பகாந்தங்கள் நாம பூமியுடைய நிலைகள் மோதும் போது இரண்டாவது வெப்பமாகுது. அது ஓடும் அணைப்பிலே இது ஓடும் போது இதனை மோதும் போது ஏற்படுவதுதான் வெப்பம். ஆக நாராயணன் என்ன செய்யறான்? மறு அவதாரம் தோன்றுகின்றான் பிரபஞ்சத்தில். இதை போலதான் நாம் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தமும் நட்சத்திரங்கள் இன்று வரக்கூடிய ஒரு காந்தமும் ஒரு வெப்பகாந்தமும் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய கதிரியக்கமும் ஒன்றுடன் ஒன்று மோதி அதுக்குள் அந்த போர்மறையில் ஏற்படக்கூடிய இரண்டாவது வெப்பம் விஷ்ணு. நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு. நாராயணன் மறு அவதாரம் இந்த சூரியன் வரக்கூடியது விஷ்ணு என்று பெயர் வைக்கிறாங்க. ஆக சூரியன் சர்வீஸ்வரா, இந்த பிரபஞ்சத்துக்குள் சர்வத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி. அதிலிருந்து வரக்கூடியது பூமியில மோதி இரண்டாவது வரப்போகும்போது மறு அவதாரம் விஷ்ணு. ஆனாலும் இந்த பரமேஸ்வரா, இந்த ஒரு பூமி ஒரு எல்லை, அது விண்ணு பிரபஞ்சத்திலிருந்து தனக்குள் எடுத்தாலும் இந்த பூமிக்குள்ளதான் தனது சக்தி அது வளர்த்துக் கொள்கின்றது. சவுண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக இதை போல இது பரமேஸ்வரா என்று பெயரை வைக்கிறார்கள். ஆக சூரியன் மீண்டும் பூமியை சுழலுறப்பும் போது மறுநிலையை கொண்டு விஷ்ணு என்ற நிலையும் இது பரமேஸ்வரா என்று பெயர் வைக்கிறார்கள். இதை போலதான் சூரியனிலிருந்து தோன்றிய அதீதமான வெப்பத்தை உண்டாக்கும் ஒரு அணுவும் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கதிர் இயக்கமும் ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று மோதி அந்த மோதும் போது இயற்கையுடைய நிலைகள் ஒன்றாக இணைந்து ஒரு உயிரின் துடிப்பாகும் போது ஈஸ்வரா. ஆக அந்த இயக்கத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் விஷ்ணு. நாராயணன் அங்கே சர்வீஸ்வரனாக போகும்போது இங்கே ஒற்றப்படையில் ஈஸ்வரா என்ற நிலையும் அந்த மறு அவதாரமாக இங்கே விஷ்ணுவாக தோன்றுகின்றது. அவ்வாறு அந்த தோன்றிய இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அந்த உயிரணுதான் நம்ம பூமிக்குள் வந்த பின், அந்த பூமிக்குள் வந்த பிற்பாடு சாதாரண தாவர சத்தை இது சுவாசிக்கின்றது. தாவர இனத்திலிருந்து வரக்கூடிய சத்தை இந்த உயிரணு இதிலே பட்டவுடனே அந்த சக்தியை தனக்குள் சேர்க்கப்படும் போது இந்த உயிரான ஒளி இதுவும் சக்தி தான், ஆனால் உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி. ஆனால் அதே சமயத்தில் இங்கே தாவர சத்தை அது இழுத்த உடனே இதனுடன் உறைந்து சிவமாகின்றது. ஆக சிவசக்தி ஆகின்றது. ஆக இந்த உயிர் இந்த தாவர என சத்தை இதை சேர்த்து இது புழுவாகும் போது அந்த புழுவுக்குள் அந்த உணர்வின் சக்தியாக வினையாக சேருது. அந்த வினையாக சேர்த்த நிலையை தான் எடுத்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக புழுவாக தோன்றுகிறது. விநாயகா அந்த புழுவா சேர்ந்தது இந்த தாவர என சத்தை இதோட இணைந்து சேர்க்கும் போது சக்தி சிவமாகுது. சிவத்துக்குள் சக்தி இயங்குது. ஆனால் அதே சமயம் அந்த இப்போ உதாரணமா ஒரு வேப்ப மரத்தின் சத்தை இதுடன் இணைந்து அது புழுவாகும் போது சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக இந்த உடல் பெறுது. ஆனால் வினைக்கு நாயகனாக உடல் பெற்றாலும் ஆனால் வேப்ப மரத்தின் தன்மை கசப்பு. ஆனால் அதே சமயம் இந்த உயிரின் தன்மை தான் ஈர்த்து
எடுத்துக்கொண்ட இந்த சக்தியோ லட்சுமி. அங்கே அந்த காந்தம் தான் லட்சுமி நாராயணா என்று அங்கே வளர்த்தது. இந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் ஈஸ்வரன், இயக்கத்துக்குள் ஏற்படுவது வெப்பம் விஷ்ணு. ஆனால் அந்த ஈர்ப்பு சக்தி லட்சுமி. ஒரு பொருளின் தன்மை இதனுடன் இணைந்து உருவெருப்பும் போது பராசக்தி. எத்த மனத்தின் தன்மை அதனுடன் இணைக்குதோ மனம், அது வெளிப்படுத்தும் போது ஞானம். இந்த இணைந்த கூடிய சந்தர்ப்பம் பிரம்மா. ஆனால் அந்த மனம் பிரணவம் ஜீவன், அந்த குணத்துக்கு தக்கவாறு இயக்கம். இந்த உணர்வின் தன்மையை எங்க ஊட்டுவதற்கு இப்படி அந்த உயிரின் தன்மை தனக்கும் அது சேர்க்கும் உருப்பெறும் சக்தியாக மாறுகின்றது. அப்படி மாறிய இந்த சக்தியை தான் அங்கே இதில் இருக்கக்கூடிய இந்த உயிரின் காந்தம் அந்த தாவர இன சத்தை இழுக்கின்றது லட்சுமி. இதுக்குள் ஏற்படும் வெப்பத்துக்குள் ஆன உடனே உடலாக உருபெறச் செய்கின்றது பராசக்தி. ஆனால் அந்த வேப்ப மரத்தின் கசப்பின் சத்தை வரப்பும் போது மனம் ஞானம். ஆக இது பிரணவம். அந்த மனத்தின் நிலை கொண்டு இது ஜீவன் பெறுகின்றது. ஆனால் அதே சமயம் தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் நிலைகள் அது பிரணவம்ங்கிற போது ஓம், அந்த வாசனை எடுத்து தனக்குள் என்று தனக்குள் சேர்க்கும் போது சிவம். ஓம் நமச்சிவாய. அந்த உயிரின் தன்மை அதுக்குள் சேர்த்து அதனுடைய சக்தியாக சேர்க்கின்றது. ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த காந்தம் அந்த வேப்ப மரத்தின் சக்தி இழுத்து தனக்குள் இணைந்து வளரச் செய்யக்கூடிய சக்திக்கு பேர் சீதாராமா. சீதா என்பது சுவை, லட்சுமி தான். தனக்குள் எடுத்துக்கொண்ட அந்த சுவையின் சத்தை தனக்குள் சேர்த்த வினையாக அந்த விளைந்த உணர்வின் நினை இந்த உயிர் உடலுக்குள் விளைந்து உயிருடன் சேர்க்கப்படும் போது சீதாராமன் ஆகின்றது. நாராயணன் விஷ்ணுவாக மறு அவதாரம் விஷ்ணுவாக தோன்றி நான் ராமனாக பிறக்கப் போகின்றேன் என்ற நிலை வரப்பும் போது இந்த ராமன் யார் அப்படின்னு சொன்னா சீதாராமா. தான் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி தன் உடலாகி உடலுக்குள் விளைந்து அந்த உணர்வின் சக்தி உயிருடன் சேர்க்கப்படும் போது சீதாராமா. அந்த சுவையால் எடுத்துக்கொண்ட விளைந்தே அந்த வித்து. ஆக அதாவது அத்வைதம் துவைதம் காயத்ரி என்று சொல்வார். காயத்ரி என்பது இது பூமிக்குள் பரத்துக்குள் சகல சக்தியும் இருக்கின்றது. அப்போ ஒரு வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த கசப்பான மனம் அது இங்கே பரமான பூமியில அது கலக்க சூரியனுடைய காந்த அலைகள், சூரியன் இந்த நாராயணிலிருந்து வரக்கூடிய இந்த வெப்ப காந்த அலைகள் இந்த கசப்பின் சக்தி தனக்குள் கவர்ந்து கொள்கின்றது. அப்போ அந்த கவர்ந்து கொண்ட இந்த சக்தியை தான் இதே வேப்ப மரத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட அந்த புழு இதை சுவாசித்து இந்த உணர்வின் தன்மை மோதி தான் அறியும் சக்தியாக பெறுகின்றது. இது இந்த புழு. அப்போ அதுக்கு ஞானம் எந்த மனத்தின் தன்மை வருகின்றதோ அதை போல இந்த உணவின் சக்தி இது தனக்குள் கவர்ந்து அது விளைய செய்ய போகும்போது தன் சத்தின் தன்மை இது விளைந்து அது தனக்குள் சேர்த்து அது விளைந்த இதை எடுக்கப்படும் போது இது பரமாத்மா. அது இழுத்து தனக்குள் அந்த உடலுக்கு அருகில் வரும்போது அதோட ஆத்மா பரமாத்மாவிலிருந்து தான் சுவாசித்து அதனுடைய ஆத்மாவை ஆக்கி அது உள்ளுக்கே சென்றவுடனே ஜீவாத்மாவாகி அந்த உடலுடன் சேர்த்து விளைந்தது உயிராத்மா மாறும்போது காயத்ரி. 4 தலை போட்டிருப்பார். இங்க பிரம்மா 4வது உருப்படச் செய்வது ஒன்றுடன் ஒன்று இணைந்து பிரம்மாவுக்கு 4 முகம், காயத்ரிக்கு 4 முகம். ஆக எடுத்துக்கொண்ட சக்தி அது முழுமையாகின்றது. ஏன்னா இந்த வேப்ப மரத்தின் கசப்பின் சத்து அதனுடைய ஞானம்தான் இந்த உயிரிலே அது சேர்க்கப்பட்டு தன் மனத்தின் தன்மை கொண்டு எந்த சத்தின் தன்மை எடுத்து இந்த புழு உருவானதோ அது சீதாராமா. தான் உணர்ந்த நிலைகள் கொண்டுதான் தன் ஆசைந்த நிலைகள் கொண்டு அது மனத்தை நுகர்ந்து அது செல்லுகின்றது தான் வளர. ஆனால் நகர்ந்து செல்லும் போது தன் உணர்வின் மனமோ வெகு தூரத்திலிருந்து வருகின்றது. ஆனால் இதுக்கு கண் இல்லை, இதற்கு கண் இல்லை. ஆனால் அதே சமயம் நாராயணன் இங்கே பூமியில ராமனாக தோன்றும் போது ஆனால் ஆதிசேஷனாக அதுக்கு இருந்து உறுதுணையாக இருந்த அந்த விஷத்தத்திற்கு சத்து நாம் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலையும் இது உண்டு. ஆக நாம் தேள் கொட்டினால் எப்படியோ இதை போல இங்கே ராமனாக தனக்குள் இருந்தாலும்
அதே குணத்தின் தன்மையை நாம் சுவாசிக்கும் போது இங்க வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது சத்ரு மித்திர இந்த நிலைகள் மோதும் போதுதான் இங்கே ஆகுது. அதே மாதிரிதான் சூரியன் அந்த எதிர்நிலையான நிலைகள் வரும்போதுதான் இயக்கம். இந்த விஷயத்தின் ஆற்றலையே அது இயக்கியது. அதே போல இங்க நாம் சிற்றலையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தின் தன்மை அது சுவாசிக்கும் போது நாம எடுத்த உடனே லட்சுமணன் ஆகின்றது. ஆக ஆதிசேஷனே நான் போறேன், ராமனா பிறக்கிறேன், நீ லட்சுமணனா இருக்கு. இப்ப இந்த காத்துக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தும் லட்சுமணன் தான். அதனுடைய சுவாசத்தின் தன்மை எனக்குள் வரும்போது ராமா லட்சுமணனாக நம்மளை இயக்கும். இல்லை என்றால் நாம் இயக்க முடியாது. ஆகையினாலதான் சீதாராமா என்று இங்கு ஒருத்திக்கு ஒருத்தன் என்றும் அந்த ராமனுடைய சொல்கள் அம்பாகவும், ஆனால் அந்த குணத்தின் தன்மை காட்டுவதற்கு ஆஞ்சநேயரை காட்டினது. குரங்கு என்ன செய்து தான் பிடிச்ச பிடி இருக்கு. ஆக எந்த குணத்தின் தன்மை இன்றைக்கு குரங்குக்கு ஒரு இறைய போடுங்க, அந்த முரட்டு குரங்கு அது பாட்டுக்கு தின்னுட்டு இருக்கும். ஆனா அதே சமயத்தில் அடுத்த குரங்கு அடுத்த இதை விடாது. அந்த தன் பிடிவாத தன்மையை அது காட்டும். ஆனால் அதே சமயத்தில் அந்த முரட்டு குரங்கு இது கொடுக்கலன்னு சொல்லிட்டு முரட்டு குரங்கு கல்லை கொண்டு அடிக்க போனீங்கன்னா இது உருணிச்சுன்னா அதோட சேர்த்து அந்த குரங்கு சேர்த்து வரும். வானரப்படை என்றது போல தான் எந்த நிலை இருந்தாலும் அதுக்குள் ஒற்றுமையாகும். இதை போல நமக்குள் எடுத்துக்கொண்ட இந்த குணத்தின் தன்மையை நாம முதல்ல இது சுவாசித்த அந்த உணர்வின் தன்மை நாம் அந்த வேப்ப மரத்தின் இலையைதான் சாப்பிடும். வேற குணம் எதையுமே அது தொடாது. இந்த முதல்ல எடுத்துக்கொண்ட இந்த புழு மீண்டும் அதே குணத்தை தான் தேடி போகுமே தவிர வேற எதுவுமே எடுக்காது. அதனால்தான் இந்த ராமனுக்கு ஒரே குணம் என்ற நிலையும் அந்த குணத்தின் தன்மையை பரிணாம வளர்ச்சியில் வந்த குரங்கை முன்னாடி போட்டு அந்த குணத்தின் தன்மை தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த விடாப்பிடியான நிலைகள் தான் இருக்கு. நீங்க தன் பசியாகுதுன்னு வேற இலையை சாப்பிடுமோ? சாப்பிடாது. அதனாலதான் இதே போல நம்மளுக்கு கோபம் உண்டாச்சுன்னா சந்தோஷமா பேசினா விடுறோமா? சந்தோஷமா இருக்கும்போது ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய பேசினா நம்ம ஏற்றுக்கொள்றோமா? ஏற்றுக்கொள்றதில்லை. ஆக இதை போல நமக்குள் எந்த குணத்தின் தன்மை வந்தாலும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணமும் நமக்குள் சேர்த்து கொண்டுதான் வானரப்படைங்கிறது. ஆக ராமன் நாராயணன் இங்கே சேர்றார். அப்போ உயிர் விஷ்ணு வெப்பம், ஆனால் அதிகமான அது ஜூடாகும் போது அதனுடைய தன்மைக்கு வேறு. ராமன் என்ன சிறு சாந்தம், நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் இயக்குது. ஆக சாந்தமான குணம் கொண்டு மற்ற உணர்வுகள் அங்கு உணர்ச்சிகளை தூண்டி இயக்கிச்சு என்கிற இந்த நிலையை ராமனுக்கு சாந்தம் என்றும் பெயர வைத்து இதை நாம் சிந்திப்பதற்குண்டான செயலாக்கிதான் அந்த மெய்ஞானிகள் காட்டினார். ஆனால் ராமன் என்பது நாம எங்கு இருக்கிறான் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால்தான் அந்த நாராயணனிலிருந்து தோன்றிய நிலைகள் இங்கு அவதாரமா அணுக்களாக மாறும்போது சீதாராமனாகின்றான்.